ஹலோ காய்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சீன்லாம் வருது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடய பாருங்க. ஒரு பக்கம் இங்க ராதிகா வீட காலி பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இங்க பாக்கியாவுமே பதறி போயிட்டு ராதிகா கிட்ட பேசுறதுக்காக போறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு எதுக்காக ராதிகா இப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்கிறீங்க, கோபி கண்டிப்பா எங்க வீட்டுல இருக்க மாட்டாரு, உங்க வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட ராதிகாவும், இல்ல பாக்கியா, இதுக்கு மேல நான் அவரை நம்பி நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. சொல்லப்போனா என்னோட பொண்ணு மையம் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, அவரை பார்க்க முடியாம ரொம்பவே திணறிக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேலேயும் கோபியை எங்க வீட்டை விட்டு நான் பிரிக்கல அப்படின்னா கண்டிப்பா என் பொண்ணு ரொம்பவே கஷ்டப்பட்டுருவா, அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் யார் பேச்சையுமே கேட்காம இங்க மையோவையும் மறுபடியும் வண்டி ஏற்றி அந்த பொது வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் எப்பவும் போல ராதிகாவுமே மற்ற பேக்கிங் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க பாக்கியாவும் ராதிகா கிட்ட இதுக்கு மேல எதுவும் பேச முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே சேடோட இந்த பக்கம் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள வந்த உடனே இந்த பக்கம் செல்வியுமே இங்க பாக்கியாவோட முகத்தை பாக்குறாங்க. பார்த்த உடனே ரொம்ப சேடா இருக்கிற மாதிரி தெரியுது. உடனே அதை பத்தி இந்த பக்கம் பாக்கியா ரொம்ப சேடா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஜெனி கிட்டையும் சொல்றாங்க. உடனே ஜெனியும் செல்வியும் சேர்ந்துக்கிட்டு இந்த பக்கம் என்னாச்சுக்கா, எதுக்காக அங்க போனேன், அங்க போனாதான் பிரச்சனை ஆகுதுன்னு தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் போய் கஷ்டப்பட்டுட்டு வர அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா இதை கேட்டோன்னா பாக்கியாவுமே ரொம்ப வருத்தத்தோட இந்த பக்கம் கோபி பண்ண விஷயத்த நினைச்சுதான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இப்போ ராதிகா வீடு காலி பண்ண போறாங்க. அதை விட முக்கியமா மயூ ரொம்ப கஷ்டப்பட்டா போல இருக்கு. அவளுக்காக தான் ராதிகா இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த கோபிக்கு எப்பவுமே அறிவே கிடையாது, ஒரு பச்சவந்தித்தனமான வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. முதல்ல நான் வேணான்னு சொல்லி இந்த பக்கம் ராதிகா கிட்ட போனாரு, இப்ப ராதிகா வேணான்னு என்கிட்ட வந்துட்டாரு. இந்த மாதிரி இப்படி மாறி மாறி பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவங்களுமே ரொம்ப ஹேட் ஆயிட்டாங்க போல இருக்கு. அவங்களை இனிமேல் என்னால தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப சோகமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இவங்க வீட்டுல எல்லாம் ஒன்னா வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கரெக்டா கோபி, ஈஸ்வரி இவங்க எல்லாருமே மறுபடியுமே அங்க கோயில்ல இருந்து திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ரொம்ப கலகலன்னு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பாக்கியாவுக்கு பயங்கரமா கடுப்பாக்க ஆரம்பிக்குது. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க கோபியுமே ரொம்ப ஹாப்பியா சிரிச்சு பேசிட்டு இருக்கப்போ இங்க இனியாவும் வந்துகிட்டு, அம்மா இன்னைக்கு கோயில்ல ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் நடந்துச்சுமா, அப்பா இனிமேல் நம்மளை விட்டு போக மாட்டான், நம்ம கூட இருப்பாரு அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டாருமா, பாட்டி தான் அந்த சத்தியத்தை வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பாக்கியமே ரொம்பவே கோவப்பட்டுட்டு, என்ன கோபி சொன்னா இனியா, அப்பனா நீங்க இனிமேல் இந்த வீட்டுல இருக்க போறதா அவங்க அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்ட கோபியுமே, ஆமா பாக்கியா, இந்த மாதிரி அம்மாக்காக தான் இதை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு பயங்கரமா கோபம் பாக்கியாவுமே, உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா இல்லையா, உங்களுக்கு கல்யாணம் இன்னொரு குழந்தை இருக்கு, அதே நேரம் இன்னொரு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு இப்ப மறுபடியுமே எனக்கு என்ன நிலைமையாச்சோ அதே நிலைமை இப்ப அந்த பொண்ணுக்கு ஏற்படுத்த பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த பக்கம் கோபியுமே சைலண்டா இருக்கும்போது பக்கத்துல இருக்க ஈஸ்வரியுமே, என்ன பாக்கியா பேசிக்கிட்டு இருக்க, நான் உனக்காக தானே இந்த மாதிரி கோபியை பேசி இங்க இருக்க வச்சிருக்கேன், ஆனா நீ மறுபடியுமே கோபியை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்க, நான் சொல்றதில்ல உனக்கு எந்த ஒரு விஷயமும் புரியலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப பாக்கியாமே ரொம்ப கோவப்பட்டுட்டு, இங்க பாருங்க நான் ஏற்கனவே சொன்னதுதான், என் வாழ்க்கையை விட்டு கோபியை நான் எப்பவோ வெளியில எடுத்துட்டேன், இப்ப மறுபடியும் என் வாழ்க்கைக்குள்ள கோபியை நீங்க கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க. அதை விட முக்கியமா கோபி இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா இன்னொரு பக்கம் அங்க ராதிகா வீடு காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க, அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த புரியாம இவர் அவரோட சந்தோஷத்துக்காக இந்த வீட்டுல இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டவொடனே இந்த பக்கம் கோபியுமே பதறி போயிட்டு, என்ன சொல்ற பாக்கியா, ராதிகா வீட்டு காலி பண்றாளா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த மாதிரி கோபி பேசுறத கேட்ட பாக்கியாவுமே, ஓ உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களோட அருமை அம்மா உங்களை கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க, நீங்க வர்றதுக்குள்ள இங்க ராதிகாவுமே ஒரு முடிவு எடுத்து அவங்களுமே வீட்டை காலி பண்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டவொடனே இந்த பக்கம் கோபியுமே பயங்கரமா ஷாக்கா போய் நிக்கிறாரு. அதே நேரத்துல இங்க பாக்கியவுமே, இங்க பாருங்க, இதுக்கு மேல நான் உங்களுக்கு ஒரு பர்சன்ட் கூட மரியாதை கொடுக்க மாட்டேன், என் வீட்டை விட்டு ஒழுங்கா வெளியில போயிடுங்க, அப்படி நீங்க போல அப்படின்னா கண்டிப்பா நான் போலீஸ்க்கு கால் பண்ணி என் வீட்டுல தகாத முறையில இருக்காரு, இவரை கண்டிப்பா வீட்டை விட்டு வெளியேத்துங்க, இல்ல இவ்வளவு கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்க மேல நான் கேஸ் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டவனுங்க கோபிக்குமே புரிஞ்சிருது, இதுக்கு மேல இந்த வீட்டுல நம்ம இருக்க முடியாது, சரி நான் வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி கிட்டயுமே, அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, உங்க சத்தியத்தை மீறுறேன், ஆனா நான் இப்ப கண்டிப்பா ராதிகாவை பார்க்க போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேங்கிருந்து ராதிகாவை பார்க்க கிளம்புறாரு. அதே நேரத்துல ஈஸ்வரியுமே, இங்க பாரு பாக்கியா, உன் வாழ்க்கையை நீயே சீரழிச்சுக்கிற, சொல்லப்போனா உனக்காக கோபி இங்க வந்தான், இப்ப மறுபடியும் அவனை ஒதுக்கி தள்ளிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பாக்கியாவுமே, இங்க பாருங்க, எனக்காக யாரும் தேவையில்ல, என் குழந்தைகளுக்கு நான் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே மாசம் டைலாக் பேசி நின்றுட்டு இருக்காங்க. அப்ப அதே நேரம் இனியாவுமே ஏமா இப்படி பண்றீங்க, அப்பா நம்ம கூட இருக்கிறதுல உங்களுக்கு விருப்பமே இல்லையா, அப்பா நம்ம கூட இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க, அதே நேரம் நம்மளும் எவ்வளவு ஹாப்பியா இருந்தோம், அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லி
கேக்குறாங்க. அப்ப கரெக்டா பாக்கியமே இனியாவை பார்த்து ஒரு முறை மறைச்சிட்டு, இங்க பாரு, நான் அன்னைக்கே உன் கண்ணை பழுக்கிற மாதிரி உனக்கு ஒண்ணு கொடுத்து இதுக்கு மேல பெரியவங்க பேசுறப்ப குறுக்கால பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். மறுபடியும் உள்ள வந்து பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி இந்த பக்கம் வந்து இனியாவையும் வீட்டுக்குள்ள அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அதே நேரத்துல செலியனும், இப்படி எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நானும் என் ஒய்ஃபு கண்டிப்பா வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருவோமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டவனுங்க பாக்கியமே ரொம்ப சந்தோஷமா, சரி செலியன், நீ சொல்றது சரியா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீ உன் குடும்பத்தோட வெளியில போய் கஷ்டப்பட்டாதான் ஒரு குடும்பத்தை நடத்துறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிற விஷயம் உனக்கு புரியும். அது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ண முடியுது இருக்கும் அப்படிங்கறதையும் நீ தெரிஞ்சுக்குவ. நீயும் செலியும் நாளைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியில போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க செலியனுக்குமே ஒரு பயங்கரமான ஷாக் கொடுத்துறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் கோபியுமே இங்க டைரக்டா ராதிகாவோட வீட்டுக்கு போறாங்க. அப்ப ராதிகாவோட வீடே காலியா இருக்கு. வீட்டுக்குள்ள போனோம்னா ராதிகா மட்டும் தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, என்னாச்சு ராதிகா, எதுக்காக நீ வீடு காலி பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ராதிகாவுமே, நீங்க யாரு, நீங்க எதுக்காக வந்து என்கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ, என்னாச்சு, ஏன் இப்படி பேசிட்டு இருக்க, நான் உன்னை தேடி தானே வந்துட்டு இருக்கேன், எனக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் தான் அங்க இருக்கேன்னு சொன்னேன், மத்தபடி நம்ம வீட்டுக்கு தானே வரேன்னு சொன்னேன், ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா இது கேட்டுட்டு இருந்த ராதிகாவும், ஓ இப்பதான் உங்களுக்கு தெரியுதா, இப்பதான் நான் உங்களுக்கு கண்ணுக்கு வந்து உங்களோட ஒய்ஃபா தெரிய வரேன்னா, உங்க வீட்டுக்கு எத்தனை டைம் நான் பார்க்க வந்திருப்பேன், எத்தனை டைம் உங்க அம்மா என்ன திட்டி இருப்பாங்க, ஒரு டைமாவது எனக்காக நீங்க பேசுனீங்களா, ஒரு வார்த்தை கூட பேசல, உங்க அம்மாக்கு சாதகமா இருக்கணுங்கிறதுக்காக ரொம்பவே அமைதியா இருந்துட்டீங்கல்ல, அப்ப நான் எதுக்காக உங்களுக்கு ஒய்ஃபா இருக்கணும், இதுக்கு மேல சொல்ல போனா எங்க வாழ்க்கையை நீங்க தேவையே கிடையாது. அது மட்டும் இல்லாம மயு பிறந்த நாளைக்கு கூட நீங்க வர கிடையாது. அது இல்லாம மயு உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, உங்களை பார்க்கணும்னு கஷ்டப்பட்டு உங்க வீட்டு வாசலுக்கு வருவா, உங்க வீட்டு வாசலுக்கு வந்த உடனே நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்குவீங்கன்னு சொல்லி பயந்து வெளியில வந்துட்டா. இந்த மாதிரி எனக்கு இந்த விஷயத்த தாங்கிக்கிறதுக்கு உண்டான சக்தி இருக்கு, ஆனா என் பொண்ணு மயுக்கு இதை தாங்கிறதுக்கு உண்டான சக்தி கிடையாது. அதனாலதான் இனிமேல் என் பொண்ணோட வாழ்க்கையில நீங்க இருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் வந்துட்டு ரொம்ப கேரண்டியா முடிவெடுத்துட்டேன். இனிமேல் நீங்க எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரம் கோபியுமே இந்த மாதிரி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, என்ன ராதிகா பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க, நான் இல்லாம எப்படி நீ வாழ முடியும், சொன்னா கேளு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதே நேரத்துல இதெல்லாம் கேட்டுட்டு அங்க கமலாவும் வந்துடுறாங்க. வந்த உடனே இங்க மறுபடியும் ராதிகா கிட்ட, இங்க பாரு ராதிகா, அவசரப்படாத, மாப்பிள்ள சொல்றது சரிதான், நீ தயவு செஞ்சு மாப்பிள்ளைய இந்த மாதிரி ஒதுக்கி தள்ளிடாத அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ராதிகாவுமே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, இங்க பாருமா, நான் உன்னை என் அம்மானு பாத்துக்கிட்டு இருக்கேன், இல்ல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியாது. உண்மையை சொல்ல போனா என் இடத்துல இருந்து பார்த்தாதான் என்னோட வழி என்னன்னு உனக்கு தெரியும். நீ வெளியில இருந்து ஈஸியா சொல்லிட்டு போயிருவேன், ஆனா இவரை மாரி ஒரு கேடு கட்டவன மறுபடியும் என்னால வீட்டுக்குள்ள விட முடியாது அப்படின்னு சொல்லி இங்க கோபியை பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உனக்கு அப்படி உன் மாப்பிள்ள தான் வேணும்னு நீ ஆசைப்பட்ட அப்படின்னா உன் மாப்பிள்ளையும் நீ இதே வீட்டுல இருந்துக்கங்க, என்னையும் என் பொண்ணை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோபத்தோட இங்க ராதிகாவுமே அங்கிருந்து வெளியில கிளம்புறாங்க. ஆனா இங்க கோபியுமே, ஏன் ராதிகா அப்படி என்ன விட்டுட்டு போற, நீ ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி மறுபடியும் ராதிகா பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருந்த ராதிகாவுமே, இங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஆல்ரெடி எவ்வளவு சொல்லணுமோ அவ்வளோத்தையும் சொல்லிட்டேன், ஆனா இது ஒரு ஃபைனல் வார்னிங்கா கொடுத்துட்டு போறேன். இன்னொரு டைம் நீங்க என்னையும் என் பொண்ணையும் வந்து தொந்தரவு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களை உள்ள தள்ளிடுவேன். என்ன நினைக்கிறீங்க, நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையவே கிடையாது. எனக்கும் என் பொண்ணுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். ஏன்னா இந்த மாதிரி கேவலமானவரை மறுபடியும் என்னோட வாழ்க்கையில எடுத்துக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் வேற கமலாவுமே வேற வழியே இல்லாம, என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, நீங்க உண்மையிலுமே ராதிகாவோட மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டீங்க, அதனாலதான் அவ இப்படி மாறிட்டா அப்படின்னு சொல்லி ராதிகாக்காக பேசிட்டு அவங்களுமே அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் எங்க கோபியுமே எங்க போறதுன்னு தெரியாம நடு ரோட்ல அனாதை நின்றுட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருந்த ஈஸ்வரியுமே, இனிமேல் என் பையனுக்காக யாரும் நிக்க தேவையில்ல, என் பையனுக்காக நான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்களுமே தன்னோட பெட்டி எடுத்துட்டு இங்க டைரக்டா கோபி கிட்ட வந்து, இங்க பாரு கோபி, நான் இருக்கேன் உனக்கு, நீ எங்கேயும் கவலைப்படாத, நம்ம தனியா இருப்போம், உன்னோட உண்மையான அருமை புரிஞ்சு அவங்களே வந்து திரும்பி வருவாங்க பாரு அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு பக்கம் கோபிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கோபியுமே, இல்லம்மா நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், நான் உண்மையிலுமே இப்ப கூட ரொம்ப செல்ஃபிஷா யோசிச்சு பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப எங்க பக்கத்துல இருக்க செலியனுமே, அப்பா நீங்க இப்படிலாம் அப்ப வந்து ஃபீல் பண்ணாதீங்கப்பா, மறுபடியும் உங்களுக்கு எதுவும் ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து இங்க கோபிக்காக ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த கோபியுமே இப்ப நடந்த இன்சிடென்ட்னால பயங்கரமா கதறி அழுதுகிட்டு இருக்காரு. ஆனா இதெல்லாம் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்க பாக்கியாவுமே, இனிமேல் கோபி இதுக்கு மேலேயாவது புத்தி வரட்டு, சொல்ல போனா இத்தனை பேரை கஷ்டப்படுத்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த அவர் புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோபிக்கு பாடம் கத்து கொடுத்த ஒரு தெம்புல அவங்களுமே உள்ள போயிட்டு இருக்காங்க.